இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிரேயர் செஷனுக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலும் பலத்தினாலும் வல்லமையினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் நாம் முடிசூட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் நம்மை அனுதினமும் முடிசூட்டி கொண்டிருக்கிறார். அந்த கிருபை இன்றைக்கு நம்ம கூடவே இருக்கிறபடியினால், அந்த கிருபை இன்றைக்கு நமக்குள் இருக்கிறபடியினால், அந்த கிருபையானவர்க்குள்ள நம்ம இருக்கிறபடியினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல பல ஆழமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள அந்த கிருபையானவர் நமக்கு உதவி செய்கிறபடியினால் இந்த இடத்துல எத்தனையோ பயங்களுக்குள்ளேயும் கலக்கங்களுக்குள்ளேயும் சோர்வுகளுக்குள்ளேயும் சந்தேகங்களுக்குள்ளேயும் இருந்த நம்மை இன்றைக்கு அவருடைய வெளிச்சத்திற்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்துல நம்ம தியானித்தோம், தன்னைத்தான் வெறுப்பது என்றால் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம ஆழமாய் நம்ம தியானித்தோம். எத்தனை பேர் அதை கேட்டீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்க கேட்கலன்னா நான் நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்றேன், கண்டிப்பா அந்த மெசேஜை நீங்க கேளுங்க. ஏன்னா இந்த உலகத்துல இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டால்தான் பழைய மனுஷன் என்பவனை நாம் களைந்து போட முடியும். இந்த நான் என்பது எதுல நம்ம வைத்திருக்கிறோம்? இன்றைக்கு இயேசு சொல்லுகிற முதல் கற்பனை, அவரிடத்துல அன்பா இருப்பவர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவருடைய முதலாவது கற்பனை அவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எதெல்லாம் சிலுவையில அறையணுமோ அதெல்லாம் நம்ம சிலுவையில அறைய வேண்டிய இடத்துல இருக்கோம். அதுலயும் குறிப்பாக அந்த நான் என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம ஆழமா அறிந்து கொண்டால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த பாத சுவடுகள்ல நம்ம நடக்க முடியும். இந்த தன்னைத்தான் வெறுப்பது என்கிற இடத்துல நம்ம இருதயம் வரல அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? ஒரு நார்மல் ஒரு கிறிஸ்டியன் லைஃப். ஏதோ சண்டே சர்ச்சுக்கு போவோம், குடும்பத்துக்காக நம்ம பிள்ளைகளுக்கு அப்படியே ஒரு ஜெபம் பண்ணி தேவைகளுக்காக ஜெபித்து இப்படி ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை தான் இருக்குமே ஒழிய, ஆழமான கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்கிற இடத்திற்கு நம்மால் வர முடியாது. அதனால தன்னைத்தான் வெறுப்பது என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம புரியணும். இந்த நான் அப்படிங்கிறது யார்? இந்த நானை நம்ம எங்க வச்சிருக்கிறோம்? இன்றைக்கு நான் உண்மையான நான் யார்? உண்மையா நான் என்பது யார் அப்படிங்கிறத ஒரு வெளிச்சம் நமக்கு உண்டானால்தான் நம்ம இந்த பழைய மனுஷன், இந்த முதல் ஆதாமின் செய்கைகளை நாம் களைந்து போட முடியும். இன்னைக்கு நிறைய நேரம் ஸ்ட்ரகிள் பண்றது இதுலதான். என்னால மன்னிக்க முடியல, என்னால நேசிக்க முடியல, எனக்கு கோபத்தை அடக்க முடியல, பயம் இருக்கு, கவலை இருக்கு. இது எல்லாமே இந்த நான்ல இருக்கிற பிரச்சனை. இந்த நான் அப்படிங்கிறது யார் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே லகுவா இருக்கும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறார். நான் நிச்சயமாக அவருடைய இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த நாட்கள்ல இது ஒரு ஆழமான சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம தொடர்ந்து அறிய அறிய அறியதான் நம்முடைய மனது மறுரூபமாகும். இல்லைன்னா பழைய மனுஷனை போலதான் வாழ்வோம், பழைய மனுஷனை போல சிந்திப்போம். பழைய மனுஷனின் செய்கைகளை நம்மால் ஒரு காலம் களைந்து போட முடியாது. ஆனா பேருக்கு கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக் கொள்ளலாமே தவிர, இந்த நான் என்பது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் நிச்சயமா உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ முடியும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய், அதாவது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள்னு சொல்லி ஒரு கூட்ட மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தான் நாமும் வாழ்வோம். தேவ பக்தியின் வேஷத்தை வேணா தரித்து கொள்ளலாம், அதன் பலன்களை நாம் பார்க்கவே முடியாது. உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் என்பது அறவே நீக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதாவது இந்த பாடி தான் நான், இந்த பாடியில இருந்து வர்ற இன்புட் தான் நான் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இருந்து இல்ல,
ஜீவன், ஆவிதான் நான். ஐ ஆம் a ஸ்பிரிட். இன்னைக்கு என்னுடைய ஜீவன், என்னுடைய ஆவியும் கிறிஸ்துவினுடைய ஆவியும் ஒன்றாக கலந்திருக்கிறதுங்கிற இடத்திற்கு நம்ம மனது எப்ப வருதோ அப்பதான் விடுதலைங்கிறது உண்மையாகிறது, சாத்தியமாகிறது. அதனால அந்த கடந்த வாரம் கொடுத்த மெசேஜ கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேளுங்க. மறுபடியும் மறுபடியும் கேளுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு இடத்துல லைட் கிடைக்கும். அப்போ உண்மையாய் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்கள் மேல ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவரில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களை சீஷராக்குகிறவர்களாய் இருப்பார்கள் அப்படிங்கிறத கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். இந்த நாள்லயே அதோடைய தொடர்ச்சியாய் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். சிலுவையின் 3 பரிணாமங்கள். 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் கிராஸ். சிலுவையில 3 பரிமாணங்கள் இருக்கிறது. அந்த பரிமாணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தியானிக்கும் பொழுதே இன்றைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம யாரா இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு உலகம் எப்படி நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க கவனமா கேட்கும் பொழுதே பல பகுதிகளில், விடுதலையாகாத பகுதிகளில் உங்களுக்கு விடுதலைகள் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ முதலாவது அந்த சிலுவையின் 3 பரிணாமங்கள்ல முதல் பரிணாமம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் தான் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மரித்தார். அவர் மரித்து நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். இது நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அப்படிங்கிற பரிணாமத்தை குறிக்கிறது. இன்னும் ஒரு வசனம் 1 பேதுரு 2:24. செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இந்த ஒரு வசனத்துக்குள்ளேயே எவ்வளவு காரியம் அடங்கி இருக்கிறதுங்கிறத நல்லா புரியணும். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அவர் சிலுவையில் அறையப்பட்டபடினாலே நாம் பாவங்களுக்கு செத்து இருக்கிறோம். இன்னைக்கு நம்மை, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் பாவத்துக்கு செத்து இருக்கிறது. பாவம் இனி நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஒருவேளை என்னைக்கோ செஞ்ச காரியம்னாலும் அது இப்போ நம்ம கிட்ட இல்ல. அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நாமும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறபடியினாலே இனி பாவத்திற்கு நம்ம மேல எந்த ஹோல்டும் கிடையாது. இந்த பாவத்தின் நிமித்தம் வருகிற எந்த தீர்ப்பும், ஆக்கினை தீர்ப்பும் நம்மேல் செயல்பட முடியாது. ஏன்னா நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. இப்ப பாவங்களுக்கு செத்துட்டோம் அப்படின்னா இந்த மரணம் என்பது நம் வாழ்க்கையில் எந்த சாயல்லையும் நம்ம ஆளுகை செய்ய முடியாது. அது வியாதியா நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. அது தரித்திரமா நம்மை ஆளுகை செய்ய முடியாது. பிரச்சனைகளும் குழப்பங்களும் சமாதான குறைவுகளுமாய் அது நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா நாம் முற்றிலுமாய் பாவங்களுக்கு செத்திருக்கிறோம். இந்த முதல் மனுஷன் அவன் பாவத்தில் விழுந்தபடினாலே, கீழ்ப்படியாமையில் அவன் செயல்பட்ட பொழுது அங்க முதலாவது பாவம் உள்ளே நுழைந்தது. பாவம் உள்ள நுழைஞ்சப்போ அவனுக்குள்ள பயம் வருது. அந்த பாவம் உள்ள நுழைஞ்சப்போ தேவனும் தானும் பிரிக்கப்பட்டதை போல மனுஷன் உணர்ந்த பொழுது அவனுக்குள்ள பயம் வந்தது, வெட்கம் வந்தது, குற்றம் சாட்டுதல் வந்தது, பொறாமை வந்தது, கோபம், கசப்பு, கொலை எல்லாம் எதுல இருந்து தான் வந்தது? இந்த செப்பரேஷன்ல இருந்து தான் வந்தது.
இந்த முதலாதாமின் மூலம் முழு மனுக்குலமும் இந்த இடத்துக்கு உள்ள கடந்து வந்துருச்சு. இன்றைக்கு இரண்டாம் ஆதாம் ஆகிய கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் தன்மேல் அவர் சிலுவையில் சுமந்தபடியினாலே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய சரீரத்துல நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்துட்டாருன்னா, இன்னைக்கு நம்ம சரீரத்துல இந்த பாவத்தின் ஆளுகை எப்படி செயல்பட முடியும்? பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பாவம் இருக்கிற இடத்துலதான் வியாதிகளும் பலவீனங்களும் ஆளுகை செய்ய முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 103 அதை தெளிவா சொல்லுது. அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போல் ஆகிறது. அப்போ அவருடைய சரீரத்துல நம்முடைய பாவங்கள் அவர் சுமந்து இன்னைக்கு நம்ம சரீரத்துல அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய சரீரத்தில் எப்படி பாவம் ஆளுகை செய்ய முடியும்? பாவத்தின் நிமித்தம் வந்த மரணம் நம்மை எப்படி ஆளுகை செய்ய முடியும்? இன்றைக்கு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினாலே நித்தியமாய் நாம் தேவனோடு கூட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப பிரிவினை என்பது நமக்கு இல்லவே இல்லை. நம்ம எத்தனையோ நாட்கள் அதை தியானித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நாமும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எந்த வகையில நம்மை இந்த மரணம் ஆளுகை செய்ய முடியும்? இன்னும் நான் டீப்பரா போகும்போது அது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதனால இந்த வார்த்தைகளுக்கு உங்களுடைய இருதயம் திறந்திருப்பதாக. அப்போ எல்லாவற்றையும் சிலுவையில் தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரத்துல நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்திருக்கிறார். நான் இப்போ உங்க சரீரம் அது பாவம் நீக்கப்பட்ட சரீரம். உங்க சரீரத்துல பாவத்தின் எந்த சுவடும் கிடையாது. பாவம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாதான் அங்க மரணம் அப்படின்னு ஒண்ணு நேரிட முடியும். அந்த வியாதி, அந்த பலவீனம், இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு கிடையாது. ஆனா ஏன் வருது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் யோசிக்கலாம். நம்ம என்ன எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த உலகம்தான் நிஜம் என்கிற எண்ணத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் நிஜமாய் பார்க்க முடியவில்லை, நாம் சத்தியமாய் பார்க்க முடியவில்லை. அவர் எந்த அளவுக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த அளவுக்கு அவரை உண்மையாய் உணர்கிற இடத்திற்கு நாம் வருகிறோமோ அப்பதான் அந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் செயல்பட முடியும். இது அறிவுல வச்சிருக்கிறது காரியம் இல்ல. இது நம்முடைய உணர்வுகள்ல ஜீவனா இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டும். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி என்னுடைய பாவத்தை அவர் தன்மேல் தன்னுடைய சரீரத்துல சுமந்திருக்கிறார்னா இப்போ என் சரீரத்துல பாவம் என்கிற சுவடே இல்லை. நான் குற்றமற்றவள், மாசற்றவள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதை உணர்கிறோமா? இல்ல இப்ப வரைக்கும் ஒரு சின்ன காரியம் நடந்தா கூட நமக்கு பயமும் கவலையும் வருதா? ஐயோ அந்த காலத்துல நான் அப்படி செஞ்சனே, அதனால எனக்கு இப்படி நடக்குதா? இப்படிங்கிற இடத்திற்கு நம்ம வருகிறோமா? நம்முடைய எண்ணங்கள் எந்த இடத்துல இருக்குது? இன்றைக்கு கிறிஸ்து மரித்த பொழுது நாமும் மரித்து, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நியூ ஸ்பீசிஸ். இந்த உலகத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு கிரியேஷனாதான் நம்ம புதுசா என்ன செஞ்சிருக்கிறோமா? உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் எதை உணர்கிறோம் என்பதுலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜீவன்ல வாழ்றோமா, மரணத்துக்குள்ள மரணத்தின் சாயலில் இன்னமும் இணைக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை அறிய முடியும். இன்னைக்கு மனுஷனை போல சிந்திச்சு மனுஷனை போல வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நிச்சயமா அவர் செஞ்சு முடிச்சதையே உணரலன்னா எப்படி அவர் செய்து முடித்த காரியங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேற முடியும்? அவர் செஞ்சு முடிச்சத உணர்கிறவன்
ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நிச்சயமாய் வாழ முடியும். அடுத்த இது முதலாவது பரிணாமம், நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. இப்ப அடுத்ததா கிறிஸ்துவுடனே கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டோம். வாசிக்கலாம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2:20. முதல் பரிணாமம், அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது. இப்போ கிறிஸ்துவுடனே நாம் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு இந்த டைமென்ஷன்ல என்ன நடக்குது? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அங்க அழகா தெளிவா பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போ கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நாம், அவர் எப்பொழுது மரித்தாரோ, அவர் எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டாரோ, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆதாமுக்கு நடக்கிற காரியம் முழு உலகத்துக்கும் நடக்கிற ஒரு காரியம். ஒரு ஆதாம் விழுந்த பொழுது முழு சிருஷ்டிப்பும் என்ன செஞ்சுச்சு? விழுந்து போச்சு. இப்போ இந்த 2ஆம் ஆதாம் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது முழு உலகமும், உலகத்தின் மக்களும் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். எது சிலுவையில் அறையப்பட்டது? அந்த முதல் மனுஷன் விழுந்த பொழுது அவனுக்குள்ள மாம்சத்தின் வாயிலாக, மாம்ச சாயலாக அவன் வாழ ஆரம்பித்தான். இந்த சரீரம்தான் நான். இந்த சரீரத்திலிருந்து அவனுக்கு வருகிற அவன் எடுக்கிற ஒவ்வொரு மனதின் தீர்மானங்கள், எண்ணங்கள், இது எல்லாமே எதுல இருந்து வந்தது? கண்ணால பாக்குறது, காதால கேட்கிறது, உணர்றது. இந்த நேச்சுரல் ரெல்ம அவன் ரியலா பார்க்க ஆரம்பிக்கிறான். விழுந்து போன உலகத்தை அவன் ரியலா பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல இருந்து அவன் இன்புட்டை எடுத்து வாழ ஆரம்பிக்கிறான். இந்த மனிதன், இந்த பழைய மனுஷன் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டான். இந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு எப்படி பிழைத்திருக்கிறான்? ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இனி நான் என்பவன் அல்ல. இந்த உலகம் கொடுக்கிற இன்புட்டு, இதுல இருந்து வாழ்கிறது அது நானே அல்ல. அந்த வாழ்க்கை முற்றிலுமாய் மரித்து போய்விட்டது அப்படின்னு சொல்லி பவுல் இங்க சொல்றாரு. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, இப்போ எனக்கு பாடி இருக்கு, நான் இந்த மாம்சத்துலதான் பிழைத்திருக்கிறேன். எப்படி பிழைத்திருக்கிறேன் என்றால், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் என்பது எனக்கு இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்து விட்டார். இன்றைக்கு நம்ம எந்த இடத்துல இன்னும் இருக்கிறோம்? முற்றிலுமாய் அவருடனே கூட பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான் அப்படிங்கிற இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோமா? இந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். என்கிட்ட எந்த பழைய நேச்சர், சுபாவம், ஜென்ம சுபாவம், தாய் தகப்பனுக்குரிய, தாத்தா பாட்டிக்குரிய எந்த சுபாவங்களும் எனக்கு கிடையாதுங்கிறத எப்போ ஒரு மனிதன் உணர்கிறானோ அப்பொழுது அதிலிருந்து அவன் விடுதலையாக்கப்படுகிறான். நான் என்கிற அந்த பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். இனி நான் வாழ்வது என்னுடைய ஜீவனிலிருந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஜீவனும் கிறிஸ்துவுடைய ஜீவனும் இன்றைக்கு என்னுடைய ஜீவனோடு கூட ஒன்றாக கலந்திருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். இந்த ஜீவன்ல இருந்துதான் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். நம்ம மனது சொல்றது, நம்ம இந்த உலகத்திலிருந்து வருகிற ஒரு காரியங்களை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து வாழ்வது நாம் அல்ல. இத புரிய 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 நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நாம் விடுதலையை பார்க்க முடியும். இன்னமும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகும்போது இன்னும் இதை டீப்பரா புரிய முடியும். 2 கொரிந்தியர் 5:17 அததான் பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். He is a new creation.
பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்க இப்ப டோட்டலா எப்படி ஆயிட்டீங்க, புதுசா மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ பழைய மனுஷன் முற்றிலுமாய் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். நான் கிறிஸ்து மரித்த பொழுது, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, என்னுடைய பழைய மனுஷன், இந்த முதல் ஆதாமில் இருந்து வந்த எல்லா பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் இருந்து வந்த எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டதுங்கிறத எப்போ உணர்கிறோமோ, இன்றைக்கு பினான்ஸ் ஆகட்டும், சரீரத்துல இருக்கிற பலவீனமா இருக்கட்டும், எதுவுமே நமக்குரியது அல்ல. பினான்ஸ்ல ஸ்ட்ரகிள் எனக்குரியது அல்லங்கிறத நம்ம உணர ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த தரித்திரம் எல்லாம் எங்க இருந்து வந்தது? அந்த முதல் ஆதாம்கிட்ட இருந்து தான் வருது. அந்த சாபமே அதுதான். பூமி உனக்கு எதை பிறப்பிக்கும்? முள்ளை பிறப்பிக்கும். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, இங்க அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்கிறது. எனக்கு இந்த பூமி ஆசிர்வாதத்தை தரும், பலனை தரும். வானம் இன்றைக்கு எனக்கு திறந்திருக்கிறது. நம்ம நாத்தான்வேல பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதற்கொண்டு காண்பீர்கள். இன்னைக்கு வானமும் நமக்கு திறந்திருக்கு, பூமியும் ஆசீர்வாதத்தை தருதுன்னா எப்படி ஃபைனான்ஸ்ல நமக்கு ஸ்ட்ரகிள் இருக்க முடியும்? இதை உணர்கிறவர்கள் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவார்கள். இல்ல இத ஒரு அறிவா, ஆமா இதெல்லாம் நடந்திருக்கு ஆனாலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவாய் நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா, அந்த அறிவினால் எந்த பலனும் இல்லை என்பதே நிஜம். நீங்க எப்போ இந்த ட்ரூத்தர் கிறிஸ்துவ ரியலா பார்த்து அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அதை நீங்க அப்படியே உங்களுடைய மன கண்கள்ல கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் அதை ரியலா பார்க்க ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கையில நிச்சயமான மாற்றங்கள் ஏற்படும். ஜீவனில் நாம் ஆளுகை செய்ய முடியும். நம்ம மேல அன்றைக்கு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுதான் எனக்கு மனதுல தோணுச்சு. அன்றைக்கு பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தினார். இன்னைக்கு நமக்கு பகல்ல அவருடைய ஜீவன் அந்த மேக ஸ்தம்பத்துக்குள்ள, இரவுல அந்த ஜீவன் நமக்கு அக்கினி ஸ்தம்பமாய் நம்மேல் நிழலிட்டு இருக்கிறது என்றால், அவர்தான் ஜீவனா இருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்ததுன்னு அவர் சொல்றாரு. இன்றைக்கு அந்த ஜீவன் உள்ளவருக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்றால், அவருக்குள் நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா, ஜீவன் உள்ளவருக்குள்ள நான் இருக்கிறேன், அந்த ஜீவன் இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிறது, அந்த ஜீவன் இன்றைக்கு என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஜீவன் தான் இருக்கிறது, அந்த ஜீவனுக்குள்ளதான் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால், நம்ம எல்லைக்கு பக்கத்திலேயே இந்த மரணம் என்பது வர முடியாது. இத உணர இத நீங்க பிராக்டிக்கலா உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. நிச்சயமாய் இந்த ஜீவனில் நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள். ஜீவனில் நாம் ஆளுகை செய்வோம். அதனாலதான் வசனம் சொல்லுது, ரோமர் 5 பார்க்கிறோம், கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நம்ம கிருபையின் பரிபூரணத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம். பரிபூரணம், ஃபுல்னஸ், கிருபையும் நமக்கு ஃபுல்னஸா கிடைக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அந்த ஃபுல்னஸ் இன்றைக்கு நமக்கு, அந்த ஃபுல்னஸ்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். நீதியும் நமக்கு ஃபுல்னஸா என்ன செய்திருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எல்லோரும் கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, நம்ம எதை அடைந்து கொள்வோமா, ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அவர் எதெல்லாம் ஆளுகை செஞ்சாரோ, அவர் எதெல்லாம் மேற்கொண்டாரோ அது நம்மை மேற்கொள்ள முடியாது. அவர் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் என்ன செய்தாராம், உறிந்து கொண்டு
இன்றைக்கு எந்த துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்ய முடியாது. இருளின் எந்த அதிகாரமும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த மாயையான உலகத்திலிருந்து நீங்க வெளியே வர முடியும். இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை போல நாம் சிந்தித்து உலகத்துல இது நடக்கு, உலகத்துல இப்படி வருது, உலகத்துல இந்த வியாதி வருது, உலகத்துல இது நடக்கு, இப்படி உலக மனிதர்களை போல நம்ம சிந்திக்க கூடாதுன்னு சொல்லி ரோமர்ல பார்க்கிறோம் 12. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமுமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இப்ப எது புதிதாகணும்? மனம் புதிதாகணும். இந்த மனம் எங்க இருந்து எப்படி மறுரூபம் ஆக முடியும்? பாடியில இருந்து நம்ம எல்லாவற்றையும் ரியலா பார்த்து, பாடியில இருக்கிறத நிஜமா பார்த்து, இதெல்லாம் எனக்கு நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிற வரைக்கும் அதுதான் நம்மை மேற்கொள்ளும். இல்ல, இந்த சரீரம் நிஜம் அல்ல, இந்த சரீரம் எனக்கு கொடுக்கிற நியூஸ் நிஜம் இல்ல அப்படின்னு வாழுகிறவர்கள் தான் ஜீவனில் ஆளுகை செய்ய முடியும். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்யணும்னா நம்முடைய மனது மறுரூபமாகணும். மனது மறுரூபமாகிறதற்கு அவர் என்ன செய்திருக்கிறார், அவருக்குள் நான் எப்படி இருக்கிறேன், இன்னைக்கு அவருக்குள்ள நான் மரித்திருக்கிறேன், அவருக்குள்ள நான் பிழைச்சிருக்கிறேன்னா இன்றைக்கு முற்றிலுமாய் அவரே எனக்குள் வாழ்கிறார் என்றால் இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம மனது வரும்பொழுதுதான் நம்முடைய மனது மறுரூபமாகும். இதுதான் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம். நம்ம ஒரு காலத்துல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அந்த வசனத்துக்கே இன்டர்பிரேஷனே தவறாய் புரிந்து கொண்டிருந்தோம். ஏதோ பாவத்தை விடணும். எப்படி விட முடியும்? நமக்கு என்ன நடந்திருக்குதுங்கிறத புரிஞ்சாதான் இந்த பாவத்தில இருந்தே வெளியே வர முடியும். ஆனால் இன்றைக்கோ தேவன் நம்முடைய மனக்கண்களை அவர் திறந்திருக்கிறபடியினால் இந்த சத்தியங்களை நாம் அறியும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இப்ப 2 பரிணாமங்களை பார்த்திருக்கிறோம். முதலாவது, கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது. இப்ப கிறிஸ்துவுடனே நாம் சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தோம். அடுத்ததா, சிலுவையில் ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளைக்கு உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப கவனமா, இதுல நிறைய காரியங்கள் உள்ள ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறத நீங்க தியானிக்கணும். இப்போ வாசிக்கலாம். கலாத்தியர் 6:14. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டி இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டி இருக்கிறேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. இப்போ ஒரு விசுவாசிக்கு உலகம் என்ன செஞ்சிருக்கான்? சிலுவையில அறையப்பட்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இது இன்னொரு டிபிடில, அது ஆங்கிலத்துல இருக்கு, அதை நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் நான் ரீட் பண்றேன். மை ஒன்லி போஸ்ட் இஸ் இன் த crucifixion of the Lord Jesus or Messiah. In him I have been crucified to this natural realm, and the natural realm is dead to me and no longer dominates my life. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேறு எதை குறித்தும் நான் பெருமைப்பட மாட்டேன். அவரோடு சேர்ந்து நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். அதனால் இந்த உலகம் எனக்கு செத்து போனது, நானும் இந்த உலகத்திற்கு செத்து போனேன். இனி இந்த உலகம் என்னை ஆள முடியாது. இது ஒரு டிரான்ஸ்லேஷன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிட்டு இதுக்குரிய டீப்பரான அந்த மீனிங்கை நம்ம தியானிக்கலாம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அது எப்படி சொல்லுது அப்படின்னா, மே மை போஸ்டிங் பி இன் நத்திங் பட் த கிராஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், த்ரூ whom the world has been crucified to me and I to the world. The religious systems and applause of this world have no appeal to me. As far as they are concerned, I am like a
டெட் பர்சன். இந்த 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 சத்தியங்களை நான் சொல்லும் போது நீங்க கொஞ்சம் உங்க இருதயத்தை இதை நீங்க ஆழமா நீங்க தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலையை இன்றைக்கு நீங்க உணர முடியும். அதாவது ஒரு விசுவாசியை இனி உலகம் ஆளுகை செய்ய முடியாது. அதாவது ஒரு மேக்னெட் இருக்கு. இந்த இரும்ப பார்த்த மேக்னெட் இரும்பு பக்கத்துல வச்ச உடனே அது தானா ஈர்த்து கொள்ளும். ஆனா இப்போ உலகம் நமக்கு மரித்து போனபடியினாலே நம்ம ஈர்க்கிற சக்தியை உலகம் என்ன செய்தான், இழந்து விட்டது. இதை நம்ம இன்னும் டீப்பரா பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த காரியங்கள். அதாவது கிறிஸ்துவுடனே அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அவர் மூலமா அந்த சிலுவையில் நமக்கு உலகம் அறையப்பட்டிருக்கிறபடியினால் இந்த ரிலீஜியஸ் சிஸ்டம் அந்த காலத்துல இந்த யூதர்கள் மத கோட்பாடுகளை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தார்கள். இந்த மத கோட்பாடுகளை பின்பற்றுகிறவர்கள் மனிதர்களுடைய வீணான புகழ்ச்சியையும் நாடுகிறவர்களாய் இருந்தார்கள். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். மேன்மை பாராட்டுகிறவன் எதை குறித்து? சிலுவை குறித்து தான் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேன். அப்போ இந்த ரிலிஜியஸ் சிஸ்டம்ஸ்ல என்ன செய்யறாங்க? அவங்க பல சட்ட திட்டங்களை, அந்த நீங்க நியாயப்பிரமாணங்களை பார்த்தாலே தெரியும், பல நியாயப்பிரமாணங்களை, அதுலயும் புதிய ஏற்பாட்டுல பரிசேயர்கள் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, ஓய்வு நாள்ல ஒருத்தனை சுகமாக்குனா தப்போ அப்படின்னு சொல்லி பல கோட்பாடுகளை அவர்கள் வைத்து மனிதர்களுடைய பெருமைகளை, மனிதர்களுடைய புகழ்ச்சியை அவர்கள் நாடுகிறவர்களாய் இருந்தார்கள். ஆனா பவுல் சொல்றாரு, சிலுவையை தவிர எனக்கு பெருமைங்கிறது வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு உலகம் எனக்கு மரித்து போனது. உலகத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய மேன்மை. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்துல நான் வளர்க்கப்பட்டவன், உண்மை நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியம் உள்ளவன், கமாலியலுக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்து படித்தவன், இது எல்லாம் எனக்கு எதுவுமே மேன்மை இல்லைன்ட்டார். அப்போ இன்றைக்கு எதுவும் நமக்கு மேன்மை இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்தே அல்லாமல் அந்த அளவுக்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அவர் ரியலா பாக்குறாரு. அவர் ரியலா பார்த்ததுனாலதான் அந்த அன்சீன் ரெல்ம் அவருக்கு பலமாக வேலை செய்ததை பல தருணங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நமக்கு இந்த வேர்ல்ட்லி ரெம், இந்த நேச்சுரல் ரெம் நமக்கு ரியலா தெரியறதுனால இந்த அன்சீன் ரெல்ம்ல நமக்கு சூப்பர் நேச்சுரலா பல காரியங்கள் நமக்கு நடக்கிறத நாமே தடை பண்ணுகிறோம். இவங்க அந்த ரிலிஜியஸ் பர்சன்ஸ், அந்த பரிசேயர் சதுசேயர், இவங்க எல்லாம் இந்த விருத்த சேதனம் போன்ற அந்த பழைய அந்த மத சட்டங்களை அவங்க என்ன செய்யணும், பின்பற்றணும்னு சொல்லி அதுக்கு அந்த கலாத்தியர் 6ல நீங்க அந்த 13, 12 எல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கும். அத கண்டிப்பா பின்பற்றணும்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. இவங்களை பின்பற்றுகிறோட எண்ணிக்கைகளை வைத்து அவங்க என்ன செய்யறாங்க, பெருமை பாராட்டுறாங்க. அப்போ இந்த பழைய மத வழிகளுக்கும் சிலுவையின் வழிக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த பழைய மத முறைகள் சடங்குகளுக்கும் அந்த சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, ட்ரெடிஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அடுத்தது சட்டம், இதை செஞ்சா இதை செஞ்சா இதை செஞ்சா கல்லெறிஞ்சிடணும் இப்படின்னு சொல்லி அந்த எல்லாவற்றிற்கும் சட்ட திட்டங்கள் தான். அங்க அன்புங்கிறதையே பார்க்க முடியாது. ஆனா இந்த சிலுவையின் வழியாய், கிறிஸ்துவின் வழியாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவங்களுக்கு உள்ளத்துல ஏற்படுற மாற்றம் மிகப்பெரியதாய் அவர்களுக்கு இருக்கும். இது மனிதர்களுடைய புகழ்ச்சியை எதிர்பார்க்கும், இது தேவனுடைய அங்கீகாரத்தை மாத்திரமே எதிர்பார்க்கும். அவர் என்னைய உண்மையும் உத்தமுள்ளவன் சொன்னா போதும், இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, உலகத்துல இருக்கிறவர்கள் என்னை குறித்து என்ன பேசுனான சொன்னானங்கிற இடத்துக்கு நம்முடைய இருதயம் வந்துவிடும். நம்முடைய இந்த பழைய மத சடங்குகள்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க சொந்த கிரியைகளை வைத்தே அவங்க என்ன செய்வாங்களாம், மேன்மை பாராட்டுவாங்க.
இந்த புதிய சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிற மனிதன் கிறிஸ்து தனக்காக செய்த தியாகத்தை வைத்தே அவன் பெருமைப்படுவான். வேற எந்த பெருமையும் இருக்காது. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், சுகமாக்கினேன், அப்படி பண்ணினேன், இப்படி பண்ணினேன், எந்த பெருமையும் இருக்காது. இதுல எந்த பெருமையும் நமக்குரியது அல்ல, எல்லாம் அவருக்குரியது. அவர் சிலுவையில் மரித்தபடியினாலே நானும் சிலுவையில் மரித்திருக்கிறேன். அதனால இப்ப பாவம் மரணம் என்கிற பிரமாணம் என்னை மேற்கொள்ளவில்லை. ஒரு ஒரு டெட் பாடிய புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அது எந்த அசைவும் அது வெளிப்படுத்தாது. அது போலதான் இந்த உலகத்தின் மத காரியங்களோ இல்ல புகழ்ச்சியோ தன்னை பாதிக்காதுன்னு பவுல் சொல்றாரு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு நம்ம இருதயம் வந்திருக்குதா? இந்த இடத்துக்கு நம்ம வந்திருந்தாதான் நம்முடைய நான் என்பது முழுவதுமாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். இல்ல, இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரலன்னா இன்னமும் பழைய மனுஷனை சில பகுதிகளை நம்ம இன்னும் சிலுவையில அறையல. நல்லா கவனிக்கணும். ஒரு பிணம், நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் அப்படிதான், உலகத்துல மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்கள புகழ்றது இல்ல. மரித்து போன பிறகு அவங்கள ஆஹா ஓஹோன்னு உலகம் கொண்டாடுது. அதனால அவங்களுக்கு என்ன பலன் இருக்கு? அவங்களுக்கு அதை கேட்டு எந்த சந்தோஷமும் பட முடியாது. அது போலதான் ஒரு பிணம், ஒரு டெட் பாடிக்கு எந்த புகழ்ச்சியும் அவங்களுக்கு வேதனையை தராது, எந்த இகழ்ச்சியும் அவங்களுக்கு வேதனையை தராது. அதை போல கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்ன உலகம் அவனுக்கு என்ன செய்திருக்குதாம்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகத்தின் எந்த காரியங்களும் அவனுடைய மனதை பாதிக்க முடியாத இடத்திற்கு அவன் வருகிறான். ஒரு நாட்டின் சட்டம் எப்படி மரித்த ஒருவனிடத்துல செல்லாதோ, மரிச்சு போயிட்டான், அவனுக்கு அந்த நாட்டுல உள்ள சட்டம் ஏதாவது செல்லுமா அப்படின்னா எதுவும் செல்லாது. அது போலதான் இன்றைக்கு பழைய அந்த நியாய பிரமாணங்கள், பழைய சட்ட திட்டங்கள், இல்ல பழைய மனுஷனுக்கு ஏற்பட்ட எந்த காரியங்களும் அந்த பிரமாணங்கள் இந்த புதிய சிருஷ்டியில இருக்கிற மனுஷனுக்கு செலுத்த முடியாது. அது செல்லாமல் போகிறது, அது பலனற்று போகிறது. இன்னைக்கு நம்ம புதிய சிருஷ்டி ஆயிட்டோம்னா இந்த பழைய மனுஷனுக்கு நேரிடுகிறது இந்த புது சிருஷ்டிக்கு என்ன செய்யாது? நேரிட முடியாது என்கிற நாலேஜ நம்ம முதல்ல பெறணும். அதுதான் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு. இந்த கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவுல நம்ம முழுவதுமா இருந்தோம்னா நமக்கு பயமும் இருக்காது, கலக்கமும் இருக்காது. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னா நான் ஜீவனுக்குள்ள இருக்கிறேன், நான் சத்தியம் உள்ளவருக்குள்ள இருக்கிறேன், நான் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துருவோம். இந்த இடத்துக்கு நம்ம வரும் பொழுதுதான் பெரிய விடுதலைகளை நாம் பார்க்க முடியும். இப்போ அததான் ரோமர் 8:1-2 பார்க்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 8:1-2. ரோமர் 8வது அதிகாரம் 1-2 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திற்கு நின்று விடுதலை ஆக்கிற்றே. இன்னைக்கு மாம்சத்தின்படி நடவாமல் அப்படின்னாலே இந்த உலகம் சொல்லுகிற காரியத்தின்படி நடவாமல், உலகத்திலிருந்து வர்ற இன்புட் படி நம்ம நடவாமல், நம்ம கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, உணர்றது, இல்ல இந்த ரிப்போர்ட்ஸ் சொல்றது, இல்ல உங்களுடைய மனதின் எண்ணங்கள்ல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த எண்ணங்களின் படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையாம்? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இன்னைக்கு நம்ம ஜீவனா இருக்கிறோம், நம்முடைய ஜீவன்ல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார்ங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டோம்னா அந்த ஜீவன்ல இருந்து வாழுகிறவர்களுக்கு என்ன பிரமாணம் செயல்பட முடியாது? பாவம் மரணம் என்கிற பிரமாணம் என்ன செய்ய முடியாதான்? செயல்பட முடியாது. பாவத்தினால மரணம். இந்த லா நமக்கும் உலகத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் அதுதான்.
உலகத்துல இருக்கிற மக்கள் இந்த உலகத்தின் பிரமாணத்திற்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாவம் மரணம்ங்கிற பிரமாணத்துல அவங்க வாழ்றதுனால எது எப்போ எப்படி வேணாலும் நடக்கலாங்கிற எண்ணங்களிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அது அவங்கள மேற்கொள்ளுது. நான் ஜீவனுடையவருக்குள்ள இருக்கிறோம். இன்றைக்கு ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னா பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாகி இருக்கிறேன். பழைய உலகமும் அதனுடைய சட்ட திட்டம் எதுவும் என்னை ஆளுகை செய்ய முடியாது. அது எனக்கு மரித்து போய்விட்டது. நான் இப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடியினால புதிய ஜீவ பிரமாணத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன். அதனால எனக்கு பாவத்து நிமித்தம் வந்த எந்த தண்டனையோ எந்த ஆக்கினை தீர்ப்போ எனக்கோ என் சரீரத்திலேயோ அது செயல்பட முடியாது. அப்படிங்கிறத நம்ம உணரும் பொழுதுதான் அதில் நாம் வாழ முடியும். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். நம்ம ஜீவனை அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ரியலா நம்ம ஃபீல் பண்ணணும். அப்பதான் அந்த ஜீவனில் நாம் வாழ முடியும். ஒருத்த மறிச்சிட்டானா அந்த நாட்டுல உள்ள சட்ட திட்டங்கள் எப்படி பொருந்தாதோ அது போல இந்த உலகத்தின் எந்த சட்டங்களும், உலகத்துல இந்த கிளைமேட் வந்தா அந்த அந்த நேச்சுரல் ரெல்ம்ல இருக்கிற எதுவும் உலகத்திற்கு மறித்தவனை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அவன் இருக்கிறதே வேற ரெல்ம். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவன் இருக்கிறான். உலகத்தின் ராஜ்யத்துக்குள்ள அவன் இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறபடியினால இந்த உலகம், நீங்க விசுவாச வீரர்கள் பட்டியல நான் அடிக்கடி சொல்றது அதுல பாத்தீங்கன்னா உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக எண்ணப்படவில்லை. உலக மனுஷங்க என்ன பேசினாலும் சரி, அவங்க என்ன சொன்னாலும் அது அவங்க காதுக்குள்ள போகவே போகாது. இங்க தாவீது அங்க கோலியாத்த மேற்கொள்ள போகும் பொழுது ஒவ்வொருத்தரும் எத்தனை பயம் காட்டி இருப்பாங்க. நீ சின்ன பையன், சவுலே சொல்றாரு நீ இதெல்லாம் போட்டுக்கோ அப்படின்லாம் சொல்றாரு. அந்த அந்த ஆர்மர் எல்லாம் அவருக்கு உடுத்து வைக்கிறாரு. ஆனா தாவீதுக்கு துளி கூட பயம் இல்ல. உலகம் அவனுக்கு பாத்திரமாக எண்ணப்படவில்லை. உண்மையாக கிறிஸ்துவை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்களுக்கு உலகம் பாத்திரமாக எண்ணப்படாது. தானியேலுக்கு அப்படித்தான் இருந்தது. சாத்ராக் மேஷாக் தீயா, இந்த தீ எங்களை என்ன செய்யுங்கிற இடத்துலதான் அவங்க இருதயம் இருந்தது. அதனாலதான் அவர்கள் அக்கினியின் கருக்குக்கு தப்பினார்கள். இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற காரியம் எல்லாம் என்ன அஃபெக்ட் பண்ணலாங்கிற இடத்துல நம்ம மைண்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக அது நம்மை அஃபெக்ட் பண்ணி கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? இன்னைக்கு இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் ஆண்டவர் செஞ்சிட்டாரு, ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒண்ணு நல்லா புரிஞ்சோம்னா, எங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்லைட் ஆயிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பெல்லாம் உலகத்தை பிரதானமாக பார்த்தோமோ அப்பெல்லாம் நமக்கு ஒரு வீழ்ச்சி இருந்திருக்கும். என்னுடைய லைஃப்ல நானே ஆராய்ந்து பார்த்து சொல்றேன். சில பயங்கள், நம்மையும் அறியாமல் சில பயங்கள். உலகம் பெருசா தெரியும். உலகத்துல மனுஷங்க சொல்ற ரிப்போர்ட் பெருசா தெரியும். இதெல்லாம் பெருசா தெரியும் பொழுது நாம் ஜீவனில் ஆளுகை செய்ய முடியாமல் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நாம் என்ன செய்யறோம்? சில காரியங்களை இழந்து போகிறோம். சில காரியங்கள்ல வெற்றி இல்லாத ஒரு சூழ்நிலைய நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த புதிய இந்த ஜீவனுள்ள சட்டத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு பாவம் செஞ்சுட்ட, அதனால உனக்கு தண்டனை உண்டுன்னு இனி அந்த தீர்ப்பே கிடையாது. இனி இப்போ நம்ம மேல ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு. ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு. நம்ம மேல ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு. அது ஜீவனை கொடுக்கிற நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு. எப்படி நம்மை மரணம் ஆளுகை செய்ய முடியும்? நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த சிறையிருப்புக்குள்ள இருந்து விடுதலையை நம்ம பெற்றுக்கொண்டோம். சிறைச்சாலை, ஜெயில் அப்படின்னா என்ன? அங்க நிறைய ரூல்ஸ் இருக்கும். மீறினா தண்டனை. இதுதான் இந்த மத முறைகள் மற்றும் உலகத்துல இருக்கிற காரியங்களையே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம். விடுதலை அப்படின்னா ஒரு அந்த ஜெயில் கைதி அவன் விடுதலை ஆயிட்டான், இல்ல அவன் மரித்து போயிட்டான்னா
அந்த சட்ட திட்டங்கள் எதுவுமே அவனுக்கு பொருந்தாது. இப்போ பவுல் இங்க சொல்றாரு, உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகம் சிலுவையில் அறையப்பட்டாச்சுன்னா உலகத்துல உள்ள எது நம்மள அஃபெக்ட் பண்ண முடியும்? இத நீங்க டீப்பரா நீங்க தனியாக மெடிடேட் பண்ணுங்க. பல காரியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பழைய கசப்பான அந்த ரூல்ஸ், இதுல இருந்து, அந்த உலகத்துல இருந்து நம்ம முற்றிலுமாய் மரணத்துக்கு ஏதுவான ஒரு தீர்ப்பு அங்க எழுதப்பட்டது முதலாதாமின் மூலமாய். அதுல இருந்து டோட்டலா நம்ம என்ன செஞ்சிட்டோம்? விடுவிக்கப்பட்டுட்டோம். சரி, இது எப்படி? இது நிஜம் தானா? இது உண்மையா நடக்குதா? மனிதர்கள் வாழ்க்கையில நடக்குதா அப்படின்னா அதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது, அங்க பவுல பார்த்தாலும் சரி, பேதுருவ பார்த்தாலும் சரி, அவங்க எத பத்தியுமே அவங்களுக்கு பயம் இல்ல. மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கைய தான் அவங்க வாழ்றாங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பேதுருவும் யோவானும் அடிக்கப்பட்டு அவங்க பயமுறுத்தப்பட்டு அங்க விடுதலை செஞ்சு விடுறாங்க அவங்கள. ஆனா அவங்க என்ன எப்படி நினைக்கிறாங்களா, இந்த இந்த பாடுகளை அவர்களுக்காக தாங்கள் சகிக்கிறதை பாக்கியம் என்று எண்ணினாங்க. ஏன்னா உலகம் அவங்களுக்கு டோட்டலா சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. அவங்க மேல பிசிக்கல் அந்த சஃபரிங்கே அவங்க மேல என்ன செய்யல, வரல. பவுல் பலமுறை அவர் என்ன செய்யப்பட்டார்? அங்க அடிக்கப்பட்டார், கல்லெறியப்பட்டார். ஆனா கூட அவர் மறுபடியும் தொடர்ந்து போய் அவர் ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. அப்போ இவங்க ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வரல? அவங்களுடைய பிசிக்கல் பாடியில இருந்து அவங்க ஸ்ட்ரென்த் அவங்க கெயின் பண்ணல. அவங்க ஸ்ட்ரென்த் எங்க இருந்து கெயின் பண்றாங்க? ஜீவனில் இருந்து அவங்க ஸ்ட்ரென்த் என்ன செய்யறாங்களாம்? பெற்றுக்கொள்ளுகிறாங்க. அவங்க சரீரம் அவங்களுக்கு பலனை கொடுக்கல, ஜீவனில் இருந்து அவர்கள் சரீரத்துக்கு பலனை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு, இந்த புது சிருஷ்டியா இருக்கிறவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டு, அந்த சூப்பர் நேச்சுரல் ரெல்ம் அவங்களுக்கு எப்பவும் ஆக்சஸ்ல இருக்கு. இது எப்படி பார்க்கலாம்? தானாகவே சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் இந்த புது சிருஷ்டியில இருக்கிறவங்களுக்கு திறக்கிறத பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அப்போ அடுத்து 9 மட்டும் வாசித்துருங்க. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். 10வது வாசிங்க. அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலை கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திற உண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இந்த புது சிருஷ்டியா இருக்கிற மனிதர்களுக்கு எந்த அளவு அங்க பார்க்கிறோம், பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற 2 சேவகர்களும் அங்கதான் இருக்கிறாங்க. அவன் சங்கிலிகளினால கட்டப்பட்டிருக்கிறான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க பாடி இப்போ இவங்களுக்கு ஒரு மேட்ரே இல்ல. பேதுரு கட்டப்பட்டு இருக்கிறான் சங்கிலிகளினால.
கட்டப்பட்டிருக்கிறான். சிறைக்கு காவல்காரர்கள் எல்லாரும் முன்னாடி இருக்கிறாங்க. இவனுக்கு பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ஒண்ணு புரியணும், நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வானம் திறந்திருக்கிறது. உங்களுக்காக எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்யும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இன்னைக்கு இதெல்லாம் புரியாததுனாலதான் பயம். சின்ன விஷயத்துக்கு கூட பயம். அப்படி நடந்துருமோ, இப்படி நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க இந்த உலகத்தையே படைத்தவருக்கு பிள்ளையா இருக்கிறீர்கள் என்றால் அவர் உங்களுக்காக எதையும் எப்படியும் செய்வார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அங்க அறையில வெளிச்சம் பிரகாசிக்கிறது. பேதுருவை அந்த தூதன் விலாவில தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. பிசிக்கலா எதையும் அவங்கள கெட்டி வைக்க முடியல. அவர்கள் தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்தாதான் அவங்கள கட்டி வச்சு துன்புறுத்த முடியுமே தவிர அவங்க ஒப்பு கொடுக்கல. இப்ப யோவான எண்ணெய் சட்டிக்குள்ள போடுறாங்க. ஆனா அவனுடைய சரீரத்துல ஒரு பாதிப்பும் ஏற்படல. ஏன்னா அவங்க பிசிக்கல் ரெல்ம்லயே வாழல. அவங்க வாழ்ந்ததே அந்த சூப்பர் நேச்சுரல் ரெல்ம், ராஜ்யத்துக்குள்ள இருந்துதான் அவங்க வாழ்றாங்க. அன்சீன் ரெல்ம்ல பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால ஜீவனிலிருந்து அவங்க சரீரம் பலனடைகிறது. ஜீவனிலிருந்து அவங்க சரீரம் பாதுகாக்கப்படுகிறது. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டதை அவர்கள் உணர்ந்திருந்தபடியினால் அந்த எண்ணெய், கொதிக்கிற எண்ணெய் கூட அவங்க ஸ்கின்ல என்ன செய்ய முடியல, அஃபெக்ட் பண்ண முடியல. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அங்க தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், அப்போ உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வான்னு சொல்றான். இங்க தூதனால் செய்யப்படுகிறத ஒரு தரிசனம்னா பேதுருவுக்கு இது ரியலாவே தெரியல. ஆனா பேதுருவுக்கு இப்ப என்ன இல்ல, மனதுல சுத்தமா பயம் இல்ல. என்னைய கொன்னு போட்டாலும் நான் பயப்பட மாட்டேன்னா 2 சங்கிலிகளினால கட்டப்பட்டப்ப கூட தூங்கி கொண்டிருக்கிறார். இங்க அடுத்ததா அவங்க காவல் அந்த நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில வருகிற பொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் போறோம்னா பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். இத நீங்க உணர்ந்தீங்கன்னா, ஐயோ இந்த வாசல் அடைபட்டிருக்கே, அந்த வாசல் அடைபட்டிருக்கேன்னு சொல்லி நம்ம புலம்பவே மாட்டோம். நான் ஜீவனின் பிரமாணத்துல வாழ்றேன்னா எனக்கு அடைக்கப்பட்ட வாசல் என்பது கிடையாது. அங்க பேதுரு போறாரு. அங்க தானா கதவு என்ன செய்யுது? இரும்பு கதவு. அத நிச்சயமா எவ்வளவு ப்ரொடெக்ஷன்ல அந்த கதவை போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கதவு தானாய் திறக்கிறது. இது எல்லாமே ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வாழ்கிறவர்களுக்கு நடக்கிற காரியங்கள். இன்னைக்கு இது இல்லாம நான் ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீங்க அதை உணர்ந்து நீங்க அறிக்கை பண்ணுங்க. நான் ஜீவனுக்குள்ள இருக்கிறேன். என் குடும்பம் கிறிஸ்துவாகிய ஜீவனுக்குள்ள என் குடும்பம் இருக்குது. அதை உணர்ந்து நம்ம சொல்லும் பொழுது பலத்த காரியங்கள் ஜீவனில நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிப்போம். உங்களை பார்க்கும் பொழுது மரணம் பயப்படும். உங்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட இருள்ல இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். இப்ப அடுத்தது பாக்குறோம். அப்போஸ்தலர் 16ல பவுலையும் சீலாவையும் பார்க்கிறோம். அவங்க ஜெபித்து துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க என்ன செய்து அந்த அஸ்திபாரமே என்ன செய்தான்? அசைக்கப்படுகிறது. பூமி அதிர்ச்சி உண்டாகுது. எல்லாமே சூப்பர் நேச்சுரலா தான் நடக்குது. அது சாதாரணமா நடக்குது. அவர்கள் கட்டுகள் மாத்திரம் அல்ல, அங்க சுற்றி இருக்கிற எல்லாருடைய கட்டுகளும் அங்கே அவிழ்க்கப்படுகிறது. ஏன்னா இவங்க ஜீவன்ல இருந்து தேவனை ஆராதிக்கிறாங்க, வாயில இருந்து ஆராதிக்கல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை, தாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்து உணர்ந்து அங்க துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க பரலோகம் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அங்க மரணம் அதுக்கு மேல அவங்கள ஆளுகை செய்ய முடியல. இன்றைக்கு நாம் எதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு இந்த உணர்வுகள் ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு சின்ன விஷயம், அவங்க அவங்க பேசிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க, இந்த உலகம் என்னை எப்படி பாக்குது, இந்த உலகம் என்னை அப்படி இப்படியே உலகத்திலேயே வாழ்ந்து 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 இந்த ஜீவன்ல இருந்து வாழுகிற வாழ்க்கைய நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆண்டவர் அவருடைய மிகுந்த அன்பினால், கிருபையினால் இந்த சத்தியங்களை நாம் அறியும்படிக்கு நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். இன்னைக்கு வியாதின்னு ஒண்ணு நம்மை ஆளுகை செய்ய முடியாதுங்கிறத எப்ப உணர்றோமோ, இன்னைக்கு நீங்க அந்த இதுக்கெல்லாம் நான் நம்ம வேதத்துல இருந்துதான் சொல்றேன். எந்த விதத்திலையும் நான் என்னுடைய சொந்தமாய் சுயமாய் இத சொல்லல. வேதத்துல பாருங்க, எந்த பரிசுத்தவான்கள், எந்த ஆதி அப்போஸ்தலர்கள் வியாதியில இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அந்த அப்போஸ்தலன் பேதுரு அப்போஸ்தலன் மாமி சுகமா இருந்தா கூட இயேசு அங்க போய் சுகத்தை கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் கட்டப்பட்டிருக்க கூடாதேன்னு அந்த 18 வருஷ கூனிய பார்த்து அவர் சொல்லுகிறார். நம்ம கட்டப்பட்டு இருக்கிறது அவருக்கு சித்தம் அல்ல. ஆபிரகாமின் பிள்ளைகள் இன்றைக்கு கிறிஸ்துவின் வழியாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்றால் நாம் கட்டப்பட்டிருக்கிறது அவருக்கு சித்தம் அல்ல. அதனாலதான் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமுமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. பகுத்தறியணும், எது தேவனிடத்திலிருந்து வருது, எது உலகத்திலிருந்து வருது. இத செய்யும் பொழுது நம்முடைய மனம் என்ன செய்யும்? மறுரூபமாகும். நம்முடைய மனது மறுரூபமாக 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 இந்த அன்சீன் ரெல்ம்ல இருந்து நமக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் அது ரியலா இருக்கும். நம்ம சும்மா பேசினாலே நடக்கும். எப்போ? கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத ஆத்துமார்த்தமாய் உணர்கிறவர்கள் இந்த வாழ்க்கைய அனுபவிக்க முடியும். இல்லனா மனுஷனை போல புலம்பலும், மனுஷனை போல அழுகையும், மனுஷனை போல கவலையும் இதுதான் மேற்கொண்டு கொண்டே இருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் புது சிருஷ்டியா இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இந்த நேச்சுரல் ரெல்ம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. நம்ம வேற ஒரு ரெல்ம்குள்ள வந்துட்டோம். டைம் அண்ட் ஸ்பேஸ தாண்டி வேற ஒரு ரெல்ம்குள்ள வந்துட்டோம். இந்த உலகம் எல்லாமே டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ளதான் இருக்கு. காலம், ஐயோ நேத்து எனக்கு நடந்தது, இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு எப்படியோ, இப்படிதான் உலகத்தில் இருக்கிறவர்கள் இருப்பாங்க. ஆனா நம்ம இந்த காலத்திற்கு அப்பாற்பட்டவருக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். கிறிஸ்து என்பவர் ஆதி காலம் முதல் அந்த கிறிஸ்துவுக்குள்ள, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்தோம்னா, அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா இந்த காலம் நமக்கு பொருட்டு அல்ல. வயசாயிருச்சு, 40 வயசாயிருச்சு, 50 வயசாயிருச்சு, 60 வயசாயிருச்சு, இந்த பலவீனம் எனக்கு வந்தது, அதனால எனக்கு இப்படி இருக்கு, இப்படி எல்லாம் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துல இருக்கிறவங்க பேச மாட்டாங்க, அதை உணர மாட்டாங்க. வசனம் தெளிவா சொல்லுது, கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வால வயது போல் ஆகிறது. ஏன்? இந்த காரியத்தை ஆபிரகாமும் சாராளும் அனுபவிச்சாங்களே. அந்த உடன்படிக்கையின் கீழே அவங்களே அந்த நாட்கள்ல அவங்களுடைய சரீரம் ரினியூவல் ஆகிறத அவங்க பார்த்தாங்களே. அப்ப இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிற நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய சரீரம் இத ஒருவேளை உடனடியா இதை நம்ம அனுபவிக்க முடியலனாலும் இதுக்குள்ள நம்ம டீப்பரா போக 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 மனுஷனை போல சிந்தியாதபடிக்கு நம்ம எப்போ நம்ம தேவனை போல கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நம்ம மாறுகிறோமோ இந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை. அப்போ இந்த உலகம் ஒருத்தனை பயமுறுத்துகிற கடைசி ஆயுதம் மரணம். ஆனா அப்போஸ்தலர்கள் ஏற்கனவே நாங்க கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டோம் அப்படின்னு நம்புறாங்க. செத்தவர்களுக்கு மரணத்தை பத்தி என்ன இருக்காது? பயம் இருக்காது. அதனால தைரியமா போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. இவங்க சரீரத்தை எதுவும் ஆளுகை செய்ய முடியல. இந்த உலகத்துல இருக்கிற பதவி, புகழ், பணம் எதுக்கும் ஆசைப்படல. உலகம் தருகிற அந்த அப்ளாஸ், உலகம் தருகிற அந்த கைத்தட்டல், இது அவர்களுக்கு தேவையில்லாமல் போனது. சிறைச்சாலையில அடிபட்டு இருக்கும் போது கூட அவர்களால பாட முடிந்தது. அவங்க இந்த உலகத்துல இருந்தாலும் அவர்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருந்தது. கொலோசியர் 3:3 நம்ம பார்க்கிறோம்.
கொலோசியர் 3:1 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ள அப்படியே மறைஞ்சு கிடக்குது. நம்முடைய ஜீவனை தொடுகிறதற்கு எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய விடுதலையின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். இந்த வசனங்களை நீங்க மறுபடியும் தியானிங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை நான் உணர்கிற இடத்துக்கு வரணும்னு சொல்லி நீங்க விரும்புங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாய் புது 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 வெளிப்பாடுகளை உங்களுக்கு தருவார். அதுல நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த விடுதலையின் வாழ்க்கையை நாம் வாழ முடியும். உலகம் அவங்கள தொடுறதுக்கு நினைக்குது, ஆனா அவங்க உலகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாதான் அவங்க இருந்தாங்க. ஒரு பிணத்தை யாருமே தண்டிக்க முடியாது. ஒரு பிணத்தை வெட்டி குத்தி என்ன பண்ணாலும் அதுக்கு வலியே இருக்காது. அதுபோல உலகத்திற்கு மரித்தவர்களாய் அந்த அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். இந்த உலகத்தின் எந்த காரியமும் அவர்களை அசைக்க முடியல. அவங்க இன்புட்டா எதை வாங்கல? சரீரத்துல இருந்து கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, உணர்றது. ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னா போதும், உடனே பயம். இது எப்படி நடக்குமா, அது எப்படி நடக்குமா? அவங்க அதுல இருந்தே வாழல. அவங்க வாழ்ந்தது தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஜீவனில் இருந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். விடுதலையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு தான் தேவன் நம்மையும் கொண்டு வர விரும்புகிறார். இதை உணர்ந்தவர்களா நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். உணர்ந்து ஜெபிக்கலாம். இந்த இடத்துக்கு நாங்களும் வரணும். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன கூட்டம் தான். இன்னைக்கு உலகம் எங்க கூட்டம் இருக்கோ அங்க ஓடிக்கொண்டு இருக்கு. அது பெருசு இல்ல. ஆனால் உண்மையாய் சத்தியத்தை அறியும்படிக்கு நம்மை தேவன் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரா இருக்கிறோம்? இன்றைக்கு நீங்க உங்களை உணருங்க. கிறிஸ்துவுடனே கூட நாம் என்ன செய்திருக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். இந்த பழைய மனுஷன், நம்முடைய பாவங்கள் அவருடைய சரீரத்துல அவர் சுமந்து அந்த பாவங்களுக்கு அவர் செத்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு நம்ம பாவங்கிறது நம்ம சரீரத்திலேயே இல்லைங்கிறது தான் நிஜம். இதை நீங்க உணரும் பொழுதே பல பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்கி போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இந்த பாவம் தான் வியாதியை கொண்டு வருது. அதனாலதான் வசனம் சொல்லுது, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. இன்னைக்கு மன்னிப்பு மாத்திரம் இல்ல, முழுவதுமாய் அவர் நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை தன்னுடைய சரீரத்துல அவர் சுமந்துட்டாரு. நம்ம பாவம் எல்லாம் இன்னைக்கு அவர் சரீரத்துல போய் அதுல அந்த சரீரத்துல அவர் சுமந்து செத்து இன்னைக்கு அந்த பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்றால் நாம் முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இதை நீங்க அப்படியே உணரும் பொழுதே உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல எல்லாம் மரணம் என்பது ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதோ, மரணம்னா பிசிக்கல் டெத் இல்ல, அது கடைசியா நடக்கிறது. அது உங்களுடைய சரீர பலவீனங்கள்ல இருக்கலாம், இல்ல உங்களுடைய பொருளாதாரத்துல இருக்கலாம், இல்ல உங்க உறவுகள்ல பிரச்சனைகளா இருக்கலாம். இது எல்லாவற்றையும் உங்க பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். இனி நான் அல்லங்கிற இடத்துக்கு நீங்க எப்ப வர்றீங்களோ, இதுல இருந்தெல்லாம் இயேசு கிறிஸ்து உங்களை முற்றிலும் விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் உணருங்கள், நம்புங்க. இதுதான் நிஜங்கிறத எப்ப நம்ம நம்புறோமோ, தானா நமக்கு வானம் திறக்கிறதையும் தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறதையும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்ப நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும். இது நாள் வரைக்கும் இந்த மாம்சத்தின் கண்கள் நமக்கு திறக்கப்பட்டு அதுல இருந்தே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படிக்கு தேவன் இந்த சத்தியங்களை அறிய செய்து கொண்டிருக்கிறார். அவர் அறிகிற அறிவுல தான் நம்ம வாழ்க்கையில கிருபை பெருகிட்டே இருக்கு, சமாதானம் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டான எல்லாவற்றையும் அவர் அறிகிற அறிவு தான் தருதுனா, இன்றைக்கு இந்த அறிவு தான்
நம்முடைய ஜீவனுக்கு தேவையான, தேவபக்திக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த நாலேஜ் தான் நமக்கு தருது. கிறிஸ்துவை பற்றும் அறிவுல பூரண புருஷராகணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அந்த அறிவு, கிரைஸ்ட் பத்தின அந்த நாலேஜ், அந்த ஃபுல்னஸ நம்ம எப்ப அடையிறோமோ அப்போ இந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கு. அவர் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல. இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இன்னைக்கு நீங்க அவருக்கு பிள்ளையா இருக்கிறீங்கன்னா, என்னை உறங்காமலும் தூங்காமலும் என் தகப்பன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார், எனக்காக தம்முடைய குமாரனையே அனுப்பி இருக்கிறார் என்றால், எனக்காக அவர் எதை செய்யாமல் இருப்பார் என்கிற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்குள்ள பெருகும் பொழுதே நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள், ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிறது எது? நம்முடைய விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன? நான் இனி இந்த உலகத்தில் உள்ளவன் அல்ல, உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, இந்த நேச்சுரல் ரெல்முக்கு சார்ந்தவன் நான் அல்ல அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா, அந்த அன்சீன் ரெல்ம்ல பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை நாம் சுதந்திரிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகம் இன்னைக்கு கொடுத்திருக்கிற எந்த, உங்களை குறித்து இல்ல டாக்டர்ஸ் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட், இது எல்லாமே நீங்க ஜெயிக்க முடியும். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சிலுவையின் 3 பரிணாமங்களை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் இதை நாங்கள் ஆழமாய் தியானிக்க தகப்பன் எங்களுக்கு கிருபை தருவீராக. உங்களை நாங்க அறிந்து உணர்கிற இடத்திற்கு நாங்களும் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் வரும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. இந்த சத்தியங்கள் அவர்களுடைய நாடி, நரம்பு, ரத்தம், எலும்புகள்ல கூட இந்த சத்தியம் பாய்ந்து செல்லும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஜீவனில் ஆளுகை செய்யும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.